சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் 12 மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்காரு. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளபடி வாக்காளர் பட்டியலின் சிறப்பு திருத்த பணிகள் இன்று முதல் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் தொடங்கியிருக்கின்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீராய்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆலோசிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில திமுக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருக்கு. மாநில அளவில் வாக்காளர் பட்டியல் உள்ள பிழைகளை சரி செய்து புதிய வாக்காளர்களை சேர்த்து இறந்தோர்கள் மற்றும் தகுதி அற்றவர்களின் பெயர்களை நீக்குவது குறித்து விரிவான விவாதமும் நடத்தப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி வாக்காளர் பட்டியலின் சிறப்பு திருத்த நடவடிக்கைகள் நவம்பர் 4ஆம் தேதி முதல் நேரடியாக வீடுதோறும் நடைபெற இருக்கிறது. அதன்படி தேர்தல் பணிகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வாக்காளர் தகவல் உறுதிப்படுத்தும் பணி மேற்கொள்வார்கள். புதிய வாக்காளர்களிடம் இருந்து விண்ணப்பங்களும் பெறப்படும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்குள் 18 வயது நிறைவடைந்தவர்களுக்கும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட வாய்ப்பிருக்கிறது. இந்த நிலையில தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தும் தனது எக்ஸ் சமூக வலைதளத்திலும் பதிவிட்டிருக்காரு. தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதுவும் பருவமழை காலமான நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தேர்தல் ஆணையம் அவசரமாக மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கைகள் நடைமுறையில் சவால்கள் நிறைந்ததாக இருக்கிறது. மழை காரணமாக பல இடங்களில் வீடுதோறும் சென்று சேர முடியாத நிலையிலும் அதே சமயம் பல மக்களின் பெயர்கள் தவறாக நீக்கப்படும் அபாயமும் அதிகமாக உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்காரு. அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் அடித்தளமான வாக்குரிமையை பறிக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. இது பாஜகவிற்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தால் திட்டமிட்டு நடத்தப்படும் அரசியல் சதி என்றும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பீகார்ல பெண்கள், சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர்கள், பழங்குடியினர் ஆகியோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரளவு நீக்கப்பட்டிருக்கு. அதுபோன்ற வெளிப்படைத்தன்மை இல்லாத நடவடிக்கை தமிழ்நாட்டிலும் மீண்டும் நிகழக்கூடும் என்ற அச்சமானது நிலவி வருகிறது என்று அவர் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனையும் நடத்திட்டு வராரு. அந்த ஆலோசனையின் அடிப்படையில தான் வரக்கூடிய நவம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளையும் அழைத்து சிறப்பு ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தப்படும் என்றும் அறிவிச்சிருக்காரு. அதுல வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகள் குறித்த அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடு தீர்மானிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுடன் நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தோர் பட்டியலை நீக்குதல் இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்கீங்க. பீகாரில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 65 லட்சம் பேர் அங்கே, அதில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 30 லட்சம் பேர் ஊர்லேயே ஆள் இல்லை. 28 லட்சம் பேர் இறந்தே போனாங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் அடுத்த இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ குளத்தூர் தொகுதியில் மட்டும் 9000 வாக்குகள் அதிகமாக இருக்கு. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க போலியாக சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நீக்கல், சேர்த்தல் பட்டியல் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போகுது. இந்த அதிகாரிகள் தானே போய் விடுவிடா போய் செய்ய போகிறாங்க. அதில் ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஆலோசனை தேர்தல் ஆணையம் நடத்த இருக்கு. இந்த தகவலை தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் உறுதியுடனும் தெரிவிச்சிருக்காரு. அர்ச்சனா பட்நாயக் தலைமையில இந்த கூட்டமானது தலைமை செயலகத்தில் நாளை மறுநாள் நடைபெற இருக்கு. அதற்காக தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அழைப்பானது விடுத்திருக்கு. இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் கண்டு திமுகவுக்கு பதற்றம் ஏன் என்று கேள்வியும் எழுப்பியிருக்காரு. காரைக்குடியில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களையும் சந்தித்தும் பேசியிருக்காரு. அப்போது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யார் சிறுபான்மையினர், முதல்வர் ஸ்டாலின் எதை வைத்து கூறுகிறார் என்று தெரியவில்லை,
வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் என்று இன்று தொடங்கியது கிடையாது. பிரதமர் நேரு காலத்திலிருந்து நடைபெற்று வருகிற ஒரு தொடர் பணி என்றும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் 2017ஆம் ஆண்டு சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலின் போது போலி வாக்காளர்கள் இருப்பதாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது மறந்துவிட்டதா? காங்கிரஸ் ஆட்சியில் மொத்தம் 10 முறை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெற்றது முதல்வருக்கு தெரியாதா என்ன என்றும் நயினார் நாகேந்திரன் பல கேள்விகளையும் முன்வச்சிருக்காரு. ஏதோ புதிதாக நடைபெறுவது போல் காட்சிப்படுத்த முயற்சிப்பது ஏன்? தமிழகத்தில் வங்கதேசத்தினர் வாக்காளராக உருமாறுவதை தடுக்கத்தான் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறதை தவிர தமிழக வாக்காளரை நீக்குவதற்கு அல்லது என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தெரியும் என்று தெரிவிச்சிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். வெள்ள பாதிப்புகள் தொடங்கி பயிர் கொள்முதல் செய்யாமை, தரமற்ற சாலைகள், குடிநீர் தட்டுப்பாடு, பள்ளிக்கருணை ஊழல் போன்ற அரசின் தவறுகளை மறைக்க SIR கையில் எடுத்து பொய்கள் மூலம் திசை திருப்ப முயற்சிக்க வேண்டாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுவிட்டது. அதனால்தான் வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து பேசுகிறார் என்றும் குறிப்பிட்டிருக்காரு. முன்னதாக தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள், சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இன்று தொடங்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து இதற்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றிருக்கு. முதல்வர் மற்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, S. ரகுபதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன், VCK MP ரவிக்குமார், தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருக்காங்க. கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி குறித்த சமீபத்திய அறிவிப்பு மற்றும் அதன் விளைவுகள் குறித்து விரிவான விவாதமானது நடைபெற்றிருக்கு. அப்போது பேசிய முதல்வர் ஸ்டாலின், பீகார்ல நடைமுறைக்கு வந்த இதே மாதிரியான திருத்த பணியில உண்மையான வாக்காளர் நீக்கப்படுவதாக கூறப்படுவதை எடுத்தும் கூறியிருக்காரு. அதேபோல் தமிழகத்தில் இது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் இக்காலத்தில் இத்தகைய விரிவான பணி செய்வது சிரமமானது என திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வாக்காளர் பட்டியல் திருத்தம் அவசியம் என்றாலும் கூட அதனை அவசரமாக மேற்கொள்வது சரியல்ல என்றும் இதன் பின்னணியில் தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சதி இருக்கலாம் எனவும் சந்தேகமானது வெளிவந்திருக்கு. இது தமிழகத்தின் ஜனநாயக உரிமைகளுக்கு எதிரானதாக இருப்பதால் அதனை அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இதனை கண்காணித்து தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கு. இதற்காக நவம்பர் 2ஆம் தேதி சென்னையில் அனைத்து கட்சிகளுமே பங்கேற்கக்கூடிய முக்கிய கூட்டமானது நடத்தப்பட இருக்கு. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அதிமுக வரவேற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்ட அறிக்கையில தெரிய வந்திருக்கு. பீகார் சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால தேர்தல் களம் சூடுபிடித்து வருது. அதே நேரத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் 12 மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையர் அறிவித்து இருக்காரு. பீகார்ல முழுமையான வெற்றி பெற்றதை போலவே 2ஆம் கட்டத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்முறை நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரும் தெரிவிச்சிருக்காரு. சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நோக்கம் தகுதியற்ற வாக்காளர்களை நீக்கி தகுதியான வாக்காளர்களுக்கு அதிகாரம் அளிப்பதாகும் என்று சொல்லியிருக்காரு. 2ஆம் கட்டத்தில் 12 மாநிலங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடத்தப்படும். இவை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெறும். வாக்காளராக இருக்க இந்திய குடிமகனாக இருப்பது கட்டாயம். சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு மாநிலங்களுக்கான வாக்காளர் பட்டியல் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு முடக்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை வரவேற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் தெரிவிச்சிருக்காரு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை சரிபார்க்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்தில் உள்ள வாக்காளர் பட்டியல் 100% முழுமையானதாகவும் சரியானவையாகவும் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்றே சொல்ல வேண்டும்.
எனவே இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் இரட்டை வாக்குகள், இறந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களை நீக்குவதும், புதிதாக தகுதி உள்ளவர்களை சேர்ப்பதும், அவ்வப்போது சுருக்க திருத்தம் மற்றும் தீவிர திருத்தம் போன்ற முறைகளை பின்பற்றி சரியான வாக்காளர் பட்டியலை உறுதிப்படுத்துவது இயல்பான ஒரு நடைமுறை என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அதிமுக சார்பில் முழு மனதுடன் வரவேற்கிறோம். சிறப்பு தீவிர திருத்தத்தை முறையாகவும் வெளிப்படையாகவும் செய்ய வேண்டும். தற்போதைய வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அனைத்தையுமே சரி செய்ய வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவிச்சிருக்காரு. மேலும் தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்மையான வாக்காளர்களுக்கு தான் தரப்பட வேண்டும். இந்த பணிகளை எல்லாம் மாநில அரசின் அலுவலர்கள் தான் செய்ய போகிறார்கள் என்பதால் அவர்கள் நடுநிலையோடு செயல்படுவதை ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெயக்குமார் கோரிக்கையும் விடுத்திருக்காரு. கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செயல்படுத்தாமல் இருப்பது, எங்களது ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட பணிகளை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைப்பது, இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக விளங்குவது, வாங்கும் கடனையெல்லாம் வருவாய் செலவினங்களுக்கு செலவிட்டுவிட்டு விளம்பர ஆட்சி நடத்தி வரும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஃபெயிலியர் ஆட்சியில் மக்கள் படும் துன்பங்களுக்கு 2026 சட்டமன்ற பொது தேர்தலின் போது தமிழக மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவிச்சிருக்காரு. வரக்கூடிய தேர்தலில் திமுக தோல்வியுறுவது உறுதி என்றும் தோல்வியை சந்திப்பது உறுதி என்றும், இப்போது அதற்கான காரணங்களை தேடும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இனியாவது தங்களது தவறுகளை திருத்திக் கொண்டு எதிர்க்கட்சிகள் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில மாதங்களுக்காவது தமிழக மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று ஜெயக்குமார் அவர்கள் வலியுறுத்தியும் கேட்டுக்கொண்டிருக்காரு.